ஜமீன்தார்களும் திவான்களும் பெரிய பெரிய செல்வந்தர்களும் செய்து வந்த காலத்தில் எளிய பிள்ளைகளும் அரசியல் செய்யலாம் என்கிற ஒரு காலம் உருவானது. அப்படி வந்தவர்களே பிறகு மிகப்பெரிய பணக்காரர்களாகிவிட்ட பிறகு இனிமேல் எளிய மக்கள் அரசியலே செய்ய முடியாது என்கிற நிலையை திட்டமிட்டு உருவாக்கினார்கள். பணம் இருப்பவன்தான் அரசியல் செய்ய முடியும், அதிகாரத்திற்கு வர முடியும் என்கிற நிலையை உருவாக்கினார்கள். சுதந்திரம் என்பதும் ஜனநாயகம் என்பதும் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதும் வெறும் வெற்று வார்த்தைகளாகி போன இந்த சூழலில் பல ஆண்டுகளாக நீங்கள் ஆழ்ந்து கவனித்து வந்தால் நாட்டில் எத்தனையோ வழக்குகளுக்கு தீர்ப்பு வந்திருக்கும். ஆனால் ஒன்றுக்கு கூட நீதி கிடைத்திருக்கிறது. இது வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். உங்களுக்கு தெரியும், ஊழல் லஞ்சத்தில் இந்த நாடு ஊறி திளைத்திருக்கிறது என்று. லஞ்சமும் ஊழலும் தேசிய மயமாக்கப்பட்டு விட்டது என்பதும் உங்களுக்கு தெரியும். இந்த நாட்டில் தேர்தல் பத்திரத்தின் மூலமாக, எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக பணம் வாங்காத ஒரே அரசியல் கட்சி இருக்கின்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதில் அதிகமாக பணம் வாங்கிய நேர்மையாளர்கள் பாரதிய ஜனதா கட்சி, அதற்கு பிறகு மம்தா, காங்கிரஸ். தமிழ்நாட்டிலே அதிகமாக காசு வாங்கிய நேர்மையாளர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் கட்சி. அந்த கட்சி எப்படி நடக்கிறது என்றால், லாட்டரி வித்தவனும் போதைப் பொருள் வித்தவனும் கொடுத்த காசிலே கட்சி நடக்கிறது. ஆட்சி அவர்களை சாராயம் வச்சு நடத்துகிறார்கள்.